மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நிகழுது. தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு செயல்பட முடியும்? இப்ப பாஜகவினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் இருக்குதா? என்ன மாதிரியான போக்கு இது? அப்ப இந்த எஸ்ஐஆர் சட்டம் என்ன சொல்லுது, இந்த அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம். அப்ப இப்படிப்பட்ட போக்கை தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னைக்கு 3வது முறை ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் தொடர்ச்சியா இந்த மக்களினுடைய உரிமைகளை பறிப்பதற்கான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்ப்பது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. இதை பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இது குறித்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டும் அல்லது எதிர்க்கிறோம், திமுக ஏன் எதிர்க்கிறது, அரசு ஏன் எதிர்க்கிறது அப்படிங்கிற காணொலி போட்டிருக்கிறாங்க. 2 நாள் ஆகுது. அந்த காணொலி எவ்வளவு பேர் பார்த்திருக்கான் அப்படின்னா யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியல. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய